யோவான் என்ற ஒரு புஸ்தகம், அதில் 6ஆம் அதிகாரத்துக்கு வேத வசனத்தை திருப்பிகள். அந்த 6ல் 51, 54, 56 இந்த வசனங்களை வாசித்து நம்ம கேட்க போகிறோம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, 51ஆம் வசனத்துல நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நல்லா கவனிச்சு, ஏன் இந்த திருப்பந்தியை கொண்டு வருகிறோம், இந்த திருப்பந்தியில எல்லாரையும் பங்கு பெற வைக்கிறோம்னா, இதை சாப்பிட்றவன் என்னைக்குமே பிழைப்பான். நானே ஜீவாப்பம் அப்படின்னு, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். அப்ப இதை சாப்பிட்றவன் பிழைப்பான், என்றென்றைக்குமே பிழைப்பான் அப்படின்றத சொல்றார். பாருங்க, 52ஆம் வசனம், அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்க சொல்லும் போது என்னன்றாருன்னா, நானே ஜீவ அப்பம் அப்படின்றத மேல் வசனத்துல சொன்னாரு. அதுக்கப்புறம் நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனு பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்றதெல்லாம் லைனா சொல்றாரு. அங்க இருக்கிற யூதர்கள் ஒரு கேள்வி, இவன் எப்படா இவனுடைய சரீரத்தை நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பான், இவன் உடம்ப இவன் மாம்சத்தை எப்படி நம்மளுக்கு சாப்பிட கொடுப்பான் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. குதர்க்கமான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறோம். இவரு உடம்பு எப்படா நம்ம சாப்பிட்றது அப்படி இப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்குறேன். என்னடா அது, எப்படி இவரு உடம்பை போய் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு. அதுக்கு பாருங்க 54, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில எழுப்புவேன்றார். அவங்க சொல்றாரு, யூதர்கள்ட்ட சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவன் என்னால பிழைப்பான், என்றென்றைக்கும் பிழைப்பான்னாரு. ரெண்டாவது சொல்றாரு, அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்றாரு. மூணாவது சொல்றாரு பாருங்க, 56ஆம் வசனம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில். 3 காரியத்தை மனசுல வச்சுங்க. நான் சொல்றேன், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னைக்குமே பிழைப்பான் அப்படின்றது, என்னைக்குமே அவன் பிழைப்பான். கவனிங்க, அப்ப சொல்றாரு 3 காரியத்தை அங்க பாக்குறோம். 1 என்றென்றைக்கும் பிழைக்கிறது, 2வது அவருக்குள்ள நிலைத்திருக்கிறது, 3வது நித்திய ஜீவன். என்னைக்குமே பிழைப்போம் 1, 2வது நித்திய ஜீவன், 3வது அவருக்குள்ள நிலைத்திருக்கிறோம் அப்படின்றார். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி, என்னடா இது, இவர் உடம்பு எப்படா நம்மளுக்கு கொடுப்பாரு, இவர் ரத்தத்தை எப்படா நம்மளுக்கு குடிக்க கொடுப்பாரு, இதெல்லாம் எப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார்ன்றது அவங்களுக்கு புரியலை. அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார், ஏன்னா இது செஞ்சாக்கா நிச்சயமா அவன் என்றைக்குமே பிழைப்பான், இதை செஞ்சா அவனுக்குள்ள நான் இருப்பேன், அவன் எனக்குள்ள இருப்பான், இவன் இதை செஞ்சா அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்றத அவர் சொல்றார். இவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். இது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாததுனால அவங்களுக்கு ஒரே குழப்பம் ஏற்பட்டு இது எப்படிடா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாருங்க, லேவியராகமன்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேவியராகமன்ற ஒரு புஸ்தகம் 16 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ள நிற்கிற செய்ய. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டு, அவர்களுடைய பாவங்கள், அவர்களுடைய மீறுதல்கள். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய தீட்டு, பாவம், மீறுதல்கள், இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்குது. பாவம், தீட்டு,
மீறுதல், இதெல்லாம் அந்த ஜனங்களுக்குள்ள இருக்குது. இப்ப இந்த தீட்டை கழிக்கணும், இந்த பாவத்தை போக்கணும், இந்த மீறுதல்களை மன்னிக்கணும். இதுக்கு என்ன செய்யணும்? ஏன்னா தீட்டு இருந்தா நிச்சயமா உங்களுக்கே தெரியும் தீட்டுனா என்னன்றது. ஹல்லேலூயா. ஏன்னா எங்களை விட தீட்டுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை நல்லா கடைப்பிடிக்கிறீங்க நீங்க இல்லையா? அப்ப தீட்டை நீக்கணும், பாவத்தை போக்கணும், மீறுதலை மன்னிக்கணும். இந்த 3 காரியத்தை அந்த ஜனங்களுக்குள்ள இருக்குது. அதை அகற்றணும். எப்படி அகற்றணும் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லிட்டு வராரு பாருங்க, வாசிங்க. பாவ நிவர்த்தி செய்யும்படி நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமலும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கலாகாது. பின்பு அவர் இருக்கிற வந்து பாருங்க, வெள்ளாட்டு கடாயின் அதன் தலையின் மேல் ஆரோனின் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேலின் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி ஹல்லேலூயா. அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. போதும். இப்ப இங்க என்ன ஒரு 2 காரியங்கள் இந்த புனிதப்படுத்துற விஷயத்த நடக்குது. என்ன புனிதப்படுத்துனா அவன் பாவம், அவனுடைய மீறுதல்கள், அப்புறம் என்ன சொன்னா தீட்டு. இந்த 3மே நீக்கி அதை புனிதப்படுத்தணும். அப்பதான் ஒரு மனுஷன் பரிசுத்தமா ஆகுவான். அவனை புனிதப்படுத்தணும், அவனை பரிசுத்தப்படுத்தணும், அந்த தீட்டு கழிக்கணும். எப்படின்னாக்கா 2 வெள்ளாட்டு கடாவை எடுத்துன்னு வருவாங்க. ஒரு வெள்ளாட்டு கடாவை வெட்டி அதை பலிபீடத்தின் மேல அந்த ரத்தத்தை ஊற்றி அதன் மேல அந்த 7 தடவை அந்த ரத்தத்தை தெளிச்சு இஸ்ரவேல் ஜனங்க மேலேயும் அதை தெளிப்பாங்க. இதனால ஒரு பக்கம் தீட்டு நீங்குது. 2வது, இந்த ஜனங்க செய்த பாவம், மீறுதல், தீட்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணானா இந்த ஆசாரியன் ஒரு வெள்ளாட்டு கடா கொண்டு வந்து அது மேல 2 கையையும் வச்சு என் பாவம் எல்லாம் இந்த ஆடு மேல சுமத்துறேன், என் அக்கிரமங்கள் எல்லாம் இந்த ஆடு ஏற்றுக்கொள்வதாக, என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் இந்த ஆட்டு மேல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை இட்ட பிறகு அப்ப அந்த ஆடு நம்மளுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டு ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டுல அந்த ஆடு போய் விட்டுருவோம். இதுதான் அந்த காலத்துல ஆடு நம்முடைய பாவங்களை சுமத்தி அதை கொண்டு போடும். ஆளே இல்லாத, ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ஆட்டை கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ அந்த ஆடு உங்களுடைய மீறுதல்களையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் எல்லாத்தையும் தன் மேல சுமந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்றது தான் நிவிர்த்தி. பாவ நிவிர்த்திக்கு பரிகாரம் இப்படி பண்ணாங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கிற 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன்னுடைய 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதற்கான ஆள்வசம் வனாந்திரத்துல அனுப்பிவிட கடவன். அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்திரத்துல போக விட. அப்ப ஒரு ஆடு எல்லா பாவத்தையும் அந்த நாட்களில இப்படித்தான் என் பாவத்தெல்லாம் இந்த ஆட்டு மேல வைக்கிறேன், என் அக்கிரமத்தை எல்லாம் இந்த ஆட்டு மேல வைக்கிறேன், நான் செய்த எல்லா மீறுதல்களையும் இந்த ஆடு சுமக்கட்டுன்னு சொல்லி இப்படி இப்படி கை சாட்டி விடுவாங்க இல்லையா? நீங்க அப்படிலாம் சாட்டுறது இல்லையா? ஆள் சாட்டி விடுவாங்க, கை சாட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்களாம்மா. எனக்கு 50 ரூபாய் தரணும், அதான் அந்த அக்கா தரணும், நீ வாங்கிக்க அப்படி சொல்லுவீங்க. அது என்ன சொல்லுவீங்க? சாட்டி விட்றது தானே, சேர்த்து விடுறதா சாட்டி விடுறதா? சாட்டி விட்டுருவீங்க. அவங்க எனக்கு ஒரு 100 ரூபாய் தரணும், நான் உனக்கு தரல, நீ வாங்கிக்க அவங்ககிட்ட அப்படின்னு அவங்ககிட்ட சாட்டி விட்டு போயின்னு இருப்பான். அவன் அவங்கள ஆட்டம் காட்டுவான், அது தரப்போ அப்படின்னு. அந்த மாதிரி என்ன பண்ணுதான், இந்த 2 ப்ராசஸ் பண்ணுவாங்க, 2 விதமான பரிகாரம் செய்வாங்க. ஒன்று, ஒரு ஆட்டை வெட்டி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பலிபீடம் இருக்கும், அந்த பலிபீடத்தின் மேல அந்த ஆட்டை பலியிட்டு அந்த ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேலேயும் அந்த ஆட்டு கொம்பு மேலேயும் இஸ்ரவேல் ஜனங்க மேலேயும் தெளிப்பாங்க.
இது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது பரிகாரம் என்னன்னா, என் பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேல வைக்கணும். இதுதான் அந்த ஆசாரியர், அதாவது அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆட்டை கூட்டின்னு வந்து அந்த ஆட்டுடைய தலைமையில 2 கையை வச்சு, இங்க வந்திருக்கிற எல்லாருடைய பாவமும் இந்த ஆடு சுமந்து கொள்வதாக, இங்க வந்திருக்கிற எல்லாருடைய அக்கிரமம் இந்த ஆட்டு மேல சுமத்துறோம், இங்க வந்திருக்கிற எல்லாருடைய மீறுதலும் இது மேல சுமத்தி இதை ஆள் இல்லாத ஒரு வனாந்திரத்துக்கு அனுப்பி விடுறோம். என் பாவெல்லாம் இந்த ஆடு சுமந்துக்கிட்டு போகுதுன்றதுதான் பலி. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல கடவுள் இப்படி ஒரு சட்டத்தை ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அப்பதான் மனுஷனுக்கு ஒரு நிம்மதி பிறக்குது, ஒரு திருப்தி வருது, ஒரு சந்தோஷம் வருது. எப்பாடா என் பாவெல்லாம் அந்த ஆட்டு மேல வச்சிட்டேன்டா. அல்லேலூயா. இப்போ நம்ம கூட என்ன பண்ணுறோம்னாக்கா, எங்கெல்லாம் நடந்த காரணம் என்னன்னா, என் பாவெல்லாம் சுமந்துச்சு, என் பாவெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ச்சு, எப்போ ஒரு கடா வெட்டினோம்பா நிம்மதியாக இருக்குதுப்பா, சந்தோஷமா இருக்குதுப்பா அப்படின்ற ஒரு நிம்மதியை பெருமூச்சு விடுறோம். ஏன்னா நம்ம பாவம் அந்த ஆடு சுமந்துக்குச்சு, நம்ம அக்கிரமம் அந்த ஆடு சுமந்துக்குச்சு, நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாம் அந்த ஆட்டு மேலே வச்சுட்டோம். இப்போ அது சுமந்தின் போது நாம நிம்மதி ஆயிட்டோம் அப்படின்றது தான் அது. இதே தான் புதிய ஏற்பாடு வரும்பொழுது இது ஆண்டவர் மாத்துறாரு. ஏன்னா அந்த நாட்களில இயேசு இன்னும் பூமிக்கு வரல. ஏன்னா மனுஷர் பெருகல, மனுஷருடைய ஜனத்தொகை பெருகல. அதனால ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ஜனத்தொகை பெருக ஆரம்பித்து விட்டது. எத்தனை பலி செலுத்துவே நீ? வாரம் வாரம் பலி செலுத்த முடியுமா? வாரம் வாரம் கண்டிப்பா நம்ம இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் ஏதோ ஒரு நாள் ஒழுங்கா இருக்கிறோம். ஒருத்தர் சொன்னார் பாரு, சார் இந்த இன்னைக்கு மட்டும் குடிக்காம இருந்தேன் சார், மறுநாள் எப்படியோ குடிச்சிட்டேன் சார். அல்லேலூயா. இந்த ஒரு வாரம் நல்லா இருந்தேன் சார், அடுத்த வாரம் எப்படியோ என் கால் ஆட்டோமேட்டிக்காக ஒயின் ஷாப் வாசலில் போயிடுச்சு சார். ஒரு மாதம் நல்லா இருந்தேன் சார், அந்த வாடையே இல்லாமல் எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறானுங்க பாரு, வா மாமா வா மாச்சான்னு இட்டுன்னு போய் ஸ்வீட்டு பீரோ, இனிப்பு பீரோ, காரம் பீரோன்னு சொல்லி அப்படிலாம் கொடுத்து என்ன ஏமாத்திட்டானுங்க சார். இப்படியெல்லாம் சொல்கிறான். ஒரு மாதம் ஒழுங்காக இருந்தேன் அப்புறம் குடிக்க ஆரம்பித்தேன், ஒரு வாரம் நல்லா இருந்தேன் அப்புறம் குடிக்க இப்படியெல்லாம் சொல்லி, ஏன்னா அவனால் அதை விட முடியல, அதுலேருந்து வெளியே வர முடியல. அப்போ இப்படியாப்பட்ட ஆள் ஒவ்வொரு வாரம் பாவம் செய்யும் போது, ஒவ்வொரு வாரமும் பாவம் செய்யும் போது அவன் எத்தனை பலி கொடுப்பான்? முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்னா, சர்வ லோகத்தின் பாவத்தை ஒட்டுமொத்தமாக சுமந்தாராம். பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதுல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான்ற ஒரு